வெல்கம் டு இர்ஃபான்ஸ் vlog. சமூக சீர்திருத்தியவராகவும் ஜாதி வேற்றுமை அகற்றியவராகவும் பெண்கள் விடுதலைக்காகவும் மூடநம்பிக்கை மக்களிடமிருந்து போக்கியவதாகவும் ஜாதி பாலின சமத்துவம் போல கொள்கைக்காக போராடிய மிகப்பெரிய பகுத்தறிவாளர். இதுபோல் பல சாதனைகள் பெற்றவர்தான் இவர் ஈவே ராமசாமி. இவர் மக்களால் ஆசையால் அழைக்கப்படுபவர் தந்தை பெரியார். இவர் கிபி 1879 ஆண்டு செப்டம்பர் மாதம் 17 பிறந்தார். தமிழ்நாடு ஈரோடு மாவட்டத்தில் பிறந்தார். இவரது முழு பெயர் ஈரோடு வெங்கட ராமசாமி. கொள்கை வீரர். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை மார்ட் மொபைல் ஆப். விதியோ நம்பிக்கை மதியோ இழக்காது தந்தை பெரியார் அவர்கள் கூறியது. தந்தை பெரியார் அவருடைய படிப்பை 5ஆம் வகுப்பிலே நிறுத்தி கொண்டார். 19வது வயதில் அவர் திருமணம் செய்தார். அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் பிறந்தனர். அவர்களும் 5 மாதங்களில் இறந்துவிட்டார்கள். 1902ஆம் ஆண்டுகளில் கலப்பு திருமணம் நடத்தி வச்சார். எல்லாம் ஜாதி மக்களிடம் சமமாக உட்கார்ந்து சாப்பிட்டார். அதனால் அவருக்கும் தந்தைக்கும் மன கஷ்டம் ஏற்பட்டது. தந்தை பெரியார் அவர்கள் காசிற்கு கிளம்பினார். காசியில் அவருக்கு நடந்த நிகழ்வுகளை இணைப்புற்றவனாக அவர் மாற்றிக்கொண்டார். ஆரம்ப காலத்தில் காந்தி கடைபிடித்த கொள்கைகள் காரணமாக காங்கிரஸ் கட்சியில் தந்தை பெரியார் அவர்களை இணைத்து விட்டார். காங்கிரஸ் கட்சியில் காந்தி நடத்திய பல போராட்டங்களில் தந்தை பெரியார் அவர்கள் கலந்து கொண்டார். அதில் 1922ஆம் ஆண்டு சென்னை மாநாட்டில் காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்றி கொண்டார். அகிம்சை வழியில் போராடினார் தந்தை பெரியார் அவர்கள். அரசு பணிகளிலும் கல்வித்துறையிலும் மாற்றம் கேற்றி தந்தை பெரியார் கூறினார். அப்பொழுது காங்கிரஸ் கட்சி அதை மறுத்தது காரணமாக 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் காங்கிரஸ் கட்சியிலிருந்து விலகிவிட்டார். 1925ஆம் ஆண்டு தந்தை பெரியார் ஊக்கமற்ற போர்களை அகற்றும் என்று இயக்கம் ஆரம்பித்தார். அந்த இயக்கத்தில் தந்தை பெரியார் கொள்கைகளும் அவருடைய சிந்தனைகளும் பரப்பினார் மக்களிடம். இதன் மூலம் மக்களுடைய ஆதரவு கிடைச்சது தந்தை பெரியார் அவர்களுக்கு. மற்றும் மாநாட்டை நடத்தி மக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தியார். மற்றும் திராவிட கட்சியில் இணைந்து மக்களுக்காக சேவை செய்து கொண்டார். நல்ல கொள்கைகள் மாற்றிக்கொண்டார். அதன் பின்பு அப்பொழுது இருந்த கல்வித்துறை அமைச்சர் தந்தை பெரியார் அவர்களுக்கு விருது கொடுத்தார். அத்துடன் 94 வயதில் காலமானார். தந்தை பெரியார் மிகப்பெரிய ஒரு வீரர், கொள்கை வீரர் என்று